வணக்கம் நண்பர்களே. அட் லாஸ்ட் நான் என்னன்னா, இன்னைக்கு கன்டென்ட் எதுவுமே கிடையாது. லைக் எந்த டாபிக் பத்தியும் இல்ல. ஸோ நான் இப்போ ஒரு ஒரு 35 டேஸா நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்னும் 35க்கும் மேல. லிட்டரலா எப்படி சொல்றதுன்னா, ஜான் 2ல ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து ஜனவரி 11 பிப்ரவரி 11 ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் 40 வீடியோஸ் போட்டேன். ஸோ இதுலருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிலீவ் பண்ணது என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோட சர்க்கிள்ல இருக்கவங்கலாம் என்னோட வீடியோஸ் பார்ப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஆனா அது அது கிடையாது. அது வந்து உண்மை கிடையாது. பிகாஸ் என்னோட ஐடியாலஜி பிளஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட திங்கிங் அப்புறம் எனக்கு என்னோட ஆர்வம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெடியா இல்லைன்னு சொல்லவா, அல்லது அவங்களுக்கு இது வந்து தேவையில்லைன்னு சொல்லவான்னு தெரியல. பட் ஆனா அவங்களுக்கு அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருந்துச்சு. ஒரு சில பேர் இன்னுமே பார்த்துட்டு இருக்காங்க. லைக் என்னோட கன்சிஸ்டன்சிய என்ன இன்னும் கன்சிஸ்டன்சியா வச்சுக்கிறதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு நெறைய மோட்டிவேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மாணிக்கு நெறைய இருக்கு. ஸோ இத்தன ஒரு நான் உங்களுக்கு ஒரு ஒரு 1 1/2 வீக்ஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நான் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பண்றேன் அப்படின்னு. பட் என்னன்னா ஒரு ஓரளவு டைம் கிடைக்கல. ஸோ இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய சேட் ஆயிருச்சு. லைக் எப்படின்னா, ஒரு என்னடா குரோவே இல்ல அப்படிங்கிற மாணிக்கு இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு ஒரு ஹேப்பினஸ் என்னன்னா, நான் ஒரு 40 டேஸ் மோர் தென் 1 மந்த் நான் வந்து வீடியோ போட்டேன். ஆனா நெறைய பேர்னா எனக்கு தெரிய போறவங்கள்ட்ட நான் சொன்னேன், "நீ எல்லாம் யூடியூபராடான்னு" கிண்டல் பண்ணாங்க. அவங்க ஜாலியா பேசினாலுமே எனக்கு கிண்டல் மாணிக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ அதனால இந்த 40 டேஸ்ல என்ன கத்துக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா, கன்சிஸ்டன்சி கண்டிப்பா இருக்கணும். இன்னைக்கு நான் எடுக்க வேண்டாம்னு நெனச்சேன். பட் ஆனா சரி நான் தூங்க போலாங்கிறப்போ ஒரு சின்ன ரிக்ரெட் இருந்துச்சு. இப்ப எடுத்துறலாம்டா அப்படின்னு. அதனால தான் இப்ப திருப்பி வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அப்புறம் என்னன்னா, நான் நாளைலருந்து ஒரு ட்ராக் எடுத்து அத பத்தி நான் இனிமேல் பேசலாம்ன்னு இருக்கேன். ஸோ நாளைலருந்து ஒரு ப்ரொசீஜரா இருக்கும். ஸோ இந்த டெய்லி விளாக்ஸ் அதெல்லாம் வராது. நான் அப்புறம் யூடியூப் சேனல் நேமும் மாத்தலாம்ன்னு இருக்கேன். ஸோ நேம் எந்த மாரி வைக்கலாம்னு சொல்லுங்க. நான் ஒரு நேம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த நேம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அப்புறம் வேற எதுவும் இல்ல கைஸ். இதான் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும் வீடியோ. ஸோ சிம்பிள். நாளைலருந்து கண்டிப்பா ஒரு ஒரு புது ட்ராக் இருக்கும். உங்களுக்கு புது ஐடியா இருக்கும். லைக் நீங்க பார்க்கலாட்டியும் சப்போஸ் என்னோட தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. அந்த தம்ப்நெயில்ல இருந்து நாளைக்கு வர்ற தம்ப்நெயில்ல பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்து இவனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. எனக்கு திங்கிங் என்னன்னா, நான் இப்போ ஒரு 40 டேஸா போடுறேன்னா, நான் வந்து யூஸ்ஃபுல்லா போடலங்கிறது எனக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சுட்டு. லைக் ஒரு லாஸ்ட் 20 டேஸ்ல. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிருச்சு. நம்ம எதுவுமே பண்ணல. நம்ம தப்பு பண்றோம். நம்ம ஏதாவது சொல்லணும். நமக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நெனச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனா லாஸ்ட் 20 டேஸ்ல எதுவுமே ப்ராப்பரா பண்ணல. எனக்கே தெரியுது. ஸோ நான் நெனச்சது என்னன்னா, நாளைலருந்து ஒரு ட்ராக் எடுத்து, ஓகே நம்ம இதுல போலாம் அப்படின்னு நான் நெனச்சிருக்கேன். ஸோ இது வந்து சக்சஸ் ஆகுமா? ஆகாதான்னு தெரியல. பட் ஆனா வீடியோ வரும். கண்டிப்பா வீடியோ வரும். பிளஸ் வீடியோ எடிட் பண்ண கத்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்றேன் நண்பர்களே. ஏன்னா எவ்வளோ நேரம் தான் என் மூஞ்சிய நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேவா? இதான் ஸோ திஸ் இஸ் த வீடியோ. இதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் நாளைலருந்து கண்டிப்பா ஒரு வீடியோ வரும். ஒரு ஒரு புதுவிதமான ட்ராக் இருக்கும். அது என்னோட இப்ப இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் பிடிக்குமான்னு தெரியல. பட் ஆனா அந்த ட்ராக் தான் இனிமேல் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த பிடிச்சிருக்குன்னா நாளைக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. ப்ளீஸ் கமெண்ட் போடுங்க. நானும் யாராவது கமெண்ட் பண்ணுவீங்களான்னு பார்க்குறேன். யாருமே கமெண்ட் பண்ணல. ஸோ தப்போ, ரைட்டோ எதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்றதுல எதுவும் மாறப் போறதில்ல. அண்ட் தேங்க் யூ கைஸ். நீங்க கமெண்ட் பண்றது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் தேங்க் யூ.